நூர் ஃபாரா கர்த்தினி படுகொலை செய்யப்படுவதற்கு முன் பேராக் தஞ்சுங் மாலிமில் சந்தேக நபருக்கு சொந்தமான மரவள்ளி கிழங்கு தோட்டம் உள்ளிட்ட சில இடங்களுக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அவர் இறந்து கிடந்த இடத்திலிருந்து 30 முதல் 40 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த மரவள்ளி தோட்டம் உள்ளது. இறந்து போன பெண்மணியும் கொலையாளி என சந்தேகிக்கப்படும் ஆடவரும் மரவள்ளி தோட்டத்திற்கு வந்திருந்ததை அங்கு வேலை செய்யும் தொழிலாளி தனது வாக்குமூலத்தில் அம்பலப்படுத்தியுள்ளார். உலுஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஹமாட் ஃபைசால் தஹ்ரீம் அத்தகவலை பகிர்ந்து கொண்டார். இதையடுத்து மேலும் துப்பு துலங்கும் பொருட்டு மரவள்ளி தோட்டத்தில் மேலும் சில சாட்சிகளை விசாரிப்பதோடு ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில் விசாரணை குழு ஈடுபட்டுள்ளது என்றார் அவர். நூர் ஃபாராவை உலுஸ்லாங்கூர் உலுபர்னாம் கம்போங் ஸ்ரீ கேடாங் செம்பனை தோட்டத்திற்கு கொண்டு செல்லும் முன் பேராக் தஞ்சுங் மாலிமில் சில இடங்களில் சந்தேக நபர் காரை நிறுத்தியது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அதனையும் போலீஸ் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக ஹமாட் ஃபைசால் கூறினார். ஜூலை 10ஆம் தேதி காணாமல் போன நூர் ஃபாரா கர்த்தினி கடந்த திங்கட்கிழமை மாலை 6 மணி அளவில் செம்பனை தோட்டத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதையடுத்து அவரின் காதலரான 26 வயது போலீஸ் வீரர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைதாகியுள்ளார். Just watch me. Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.